கடந்த வாரம் ஸ்கேம் பத்தி நிறைய விஷயம் பேசியிருந்தோம். என்ன ஒரு சிட்டேவான செய்தி பார்த்தோமா, இன்னைக்கு ஒரு நபர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, உங்களுக்கு பணம் கஷ்டம் இருந்துச்சுன்னா, இந்த Facebookல வர இந்த லோன் பிஞ்சாமன் ப்ரீபாடி பெர்சனல் லோன் சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அது எதையுமே தட்டிறாதீங்க. இவங்க கிட்டலாம் சொல்லிருங்க. ஏன்னா அப்படி தட்டி என்னோட இருக்கிற 13,000 வெள்ளி கடத்த அடைக்கிறதுக்கு நான் 25,000 வெள்ளி கொடுத்து ஏமாந்துட்டேன். என்னை ஏமாத்திட்டாங்க. ஒரு மோசமான நிலைக்குமே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவுறது கேட்கவே முடியல. அந்த அளவுக்கு மனசு நிகழ வச்ச ஒரு நிகழ்ச்சி. இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிட்ட பிறகு இவங்க பேர்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கின கடத்த ஒரு 40,000 வெள்ளி கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் கட்டி, கட்டி, கட்டி கடைசியா ஃபுல் செட்டில்மென்ட் பண்றதுக்கு ஒரு 13,000 வெள்ளி தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த 13,000 வெள்ளி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பெர்சனல் லோன் வாங்கி கடத்த அடைச்சிட்டோமா, அந்த அமௌண்ட் வந்து சின்னதா தானே இருக்க போகுது. அந்த ஒரு எண்ணத்துல சோசியல் மீடியால தேடி பார்த்திருக்காங்க. அப்ப Facebookல எக்ஸாக்ட்லி பேங்கோட அக்கவுண்ட் மாரி தொறந்து வச்சிருக்காங்க. Facebook அக்கவுண்ட். மே பேங்க் மாரி, RSB பேங்க் மாரி, பேங்க் மாரி. அப்ப அங்க போயிட்டு நம்ம கீன் பண்ணும்போது, அதாவது பார்க்குறோம், அந்த லோன பார்க்குறோம். கீழக்கு பார்த்தா காமெண்ட்ஸ்ல, "ஓ! சைசுடா டப்பா லோன், PM, DM, மச்சான் நான் செக்" அப்படி எல்லாமே நெறைய பேர் காமெண்ட்ஸ் பண்றத பார்த்தோனே, "ஓ! இது வேலிட்டான அக்கவுண்ட் தான்" அப்படி சொல்லிட்டு நானும் என்னோட ஃபோன் நம்பர் குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க DM பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி குடுக்குறாங்களாம். எல்லாத்தையும் வந்து கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ஸ்கோர் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் செக் பண்றாங்க. வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்றாங்க. பண்ண பிறகு உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிள் வந்து இவ்வளவு தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து 1,00,000 வெள்ளி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 70,000 வெள்ளி தான் குடுக்க முடியும். அந்த மாரி ஒரு கால்குலேஷன்லாம் குடுக்குறாங்க. இவங்களுக்கும் சரி எடுத்து கடத்த அடைச்சிடலாமே, அந்த ஒரு ஆசையில அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்குறாங்க. என்னென்னமோ லிங்க் தட்ட சொல்றாங்க. அந்த லிங்க் தட்டி போகுது. பிறகு இந்த கடன் அடைக்கிறதுக்கு இவ்வளோ காசு கட்டணும். அப்பதான் உங்க பேர் கிளியர் ஆகும். அத கட்டிட்டீங்கன்னா இது கிளியர் ஆயிரும். அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற சேவிங் குடுத்தாங்க. நகைய அடமானம் வச்சாங்க. தாயோட நகைய அடமானம் வச்சாங்க. பிறகு நண்பர்கிட்ட கடன் வாங்குனாங்க. இப்படி அவங்கள அறியாமலே அவங்கள வந்து நம்ப ஒரு குளோஸாக்குள்ள அடக்க முடியாது. முட்டாள்தனமா செஞ்சுட்டாங்க. அறிவு இல்லாம செஞ்சுட்டாங்க கிடையாது. அறியாமல். ஏன்னா 70,000 வெள்ளி கிடைச்சா 13,000 வெள்ளி லோன் அடைச்சுட்டு மிச்ச காச வச்சுட்டு, மிச்ச சொச்ச கடத்த அடைச்சுட்டு நிம்மதியா இருந்துரலாம் அப்படின்னு நெனைச்ச ஒரு தனித்து வாழும் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு இந்த காசு வரப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இது நல்ல தெளிவாக ஸ்கேம் பண்ணி, இவ்வளோ காசு இதுல போடுங்க, அதுல போடுங்க, இதுல போடுங்க சொல்லிட்டு ஒரு 25,000 வெள்ளி. சடனா பார்த்தா அவங்க வந்து ஒரு இடத்துல லாக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 25,000 வெள்ளி முழுக்க குடுத்துட்டோம். அதாவது 6,000 வெள்ளி, 2,000 வெள்ளி, 1,000 வெள்ளி, 300 வெள்ளி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்து இடத்துல 25,000 வெள்ளி கடனாளி ஆக்குன பிறகு அவங்களுக்கு கான்ஷியஸ் வருது. ஐயோ! நம்ம அதிகமா காசு குடுத்துட்டோமே! இவ்ளோ காசு திரட்டுனதுக்கு நம்ம 13,000 வெள்ளி கட்டலாமே அப்படின்னு நினைக்கும்போது, எல்லா அக்கவுண்ட்ஸும் வந்து பிளாக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபோன் நம்பர்லேருந்து, அ அ WhatsApp நம்பர்லேருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிக்கிட்டே வரும்போது, அவங்க வந்து கடனாளியா நிப்பாட்டி 25,000 வெள்ளி மாரி ரத்தத்த உறிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இத நெனச்சு அவங்க சொன்ன ஒரு தகவல், உங்ககிட்ட உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா, இதுக்கப்புறம் நான் உசுரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியல. எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல தோணுது. அதனால உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிரலாம்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப பாரமாயிருச்சு. அவங்க கிட்ட தெளிவான விஷயத்த குடுத்து மோட்டிவேட் பண்ணி, அவனுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கேஸ் வந்து ரெஸ்ட் டவுன் பண்ணி வச்சுட்டு, பிறகு தெளிவாக என்ன மூவ்மெண்ட் பண்ணலான்னு ஆலோசனை குடுத்துட்டு இருந்தேன். இன்னமும் அவங்க வந்து அந்த ஏமாந்த ஃபீல்ட்லேருந்து மீறி வரல. காரணம், இதுக்கு முன்னாடி அவங்க ஏமாந்தவங்கள கண்டுபிடிச்சு, நல்ல விஷயங்கள் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க, செஞ்சிருந்தாங்க. தானே இந்த குழியில போய் விழுவோமோ! தானே தனக்கு வந்த பிரச்சனைய நிவர்த்தனை பண்றதுக்காக நான் ஏமாந்துட்டேனே சொல்லிட்டு, அந்த அவமானம், அந்த ஏமாந்த அவமானம் தாங்க முடியல. 2வது யார்கிட்டயோ கடன் வாங்குனோமே, அவங்ககிட்டலாம் திருப்பி காசு குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பேனிக் அட்டாக்ல அவங்க பதற்றத்தோட பேசின விஷயங்கள், அத கடைசியா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "தயவு செய்து இந்தியர்கிட்ட சொல்லுங்க. இந்த ஆன்லைன்ல கடத்தே பார்க்காதீங்க. நேரா பேங்க் போங்க. உங்களோட டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணுங்க. அங்க வெரிஃபிகேஷன் பண்ணீங்க. லோன் குடுத்தா எடுத்துக்குங்க. இல்லையா விட்டு தொலைங்க. குறுக்கு வழியில லோன் வாங்காதீங்க. ஆளுங்கிட்ட கடன் வாங்காதீங்க. கண்டவங்கிட்ட கடன் வைக்காதீங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் சொல்லி அழுந்து உடைஞ்சு போறத நான் இன்னைக்கு கேட்டேன். அது என்னால ஜீவிக்க முடிஞ்சுச்சு. பலருக்கும் உண்டான இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம கஷ்ட காலத்துல
நம்ம கை கட்டின தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்துல லோன் எடுத்துக்கலாம், பிஞ்சாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும்போது, கடைசியா அத கட்ட முடியாம போகும்போது மன வருத்தத்துக்கு ஆயிருது. சொந்தக்காரா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இது மன வருத்தத்துக்குள்ள கொண்டு வந்துருது. இதுவே கடன், அதாவது அலோன் அந்த மாரி ஆளுலாம் போம்போது, அவங்க வீட்டு மண்ணுக்கெல்லாம் வந்து கத்தி, கூட்பாட் பண்ணி, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணும்போது, நம்பளுக்கு அவமானத்த கேட்டகரி தள்ளி போயிருது. ஏன்னா வீடு அங்க தான் இருக்கு. சுத்தி இருக்கிற அ சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் மத்தியில நம்ம கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்லாம் வந்துச்சுன்னா, அது வந்து எவ்ளோ அவமானமா இருக்கும். இத மீறி மீறி வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் உங்கள மாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு நெனச்சிராதீங்க. பல பேரு இங்க மனசுக்குள்ள ஃப்ரெஜைலா இருக்காங்க. அதுல குறிப்பா ஆண்கள். பெண்கள விட ஆண்கள் அதிகமா ஃப்ரெஜைலா இருக்கு. ஈஸியா உடைஞ்சர்றாங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உங்களுக்கும் இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். தயவுசெய்து சோசியல் மீடியால இருக்கிற லோன் எத போட்டாலும் படிங்க. நல்லா இருக்கா? டைரக்ட்டா பேங்க் போயிட்டு, இந்த மாரி லோன பார்த்தேன். இந்த லோன் நான் வந்து அப்ளை பண்ணலாம்னு நெனைக்கிறேன். என்ன ப்ரொசீஜர் அப்படி கேட்டீங்கன்னா, ஐசி போட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் பேங்க்லயே செஞ்சு குடுத்துருவாங்க. வித்தின் 2 டேஸ்லயே அந்த ரிசல்ட் தெரிஞ்சிற போது. 3வது நாள் அடுத்த வெள்ளிக்கிழமையிலே உங்களுக்கு லோன் கிடைச்சிற போது. இவ்ளோ சிரமமான விஷயமா அது? அப்படியே உங்களுக்கு பேங்க் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து குடுத்து செக் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் கேட்டா அவன் பேங்க்காரன்னு நீங்க நம்புறீங்க. நீங்க நினைச்சுறீங்க ஒரு இடத்துல அக்கவுண்ட்ல காசு போட்டா, அவங்க கிட்ட அவர்ட்ட சீலாப்பா போட்டேன். அத எடுத்து குடுத்துடுறீங்களா? அப்படி சொன்னா அவன் பேங்க்காரன் எடுத்து குடுக்க மாட்டான். நீங்க சுயநலைமையோட, அதாவது சுய சிந்தனையோட தான் போட்டிருக்கீங்க. அது எடுத்தது. போனது போனது தான். நீங்க போலீஸ் ரிப்போர்ட் பண்ணணும். எம்சி கீழுக்கு போணும். நெறைய விஷயம், நெறைய ப்ரொசீஜர் போம்போது உங்களுக்கே டயர்ட் ஆயி, ச்சே! இவ்ளோ காசு ஏமாந்தத விட இந்த டயர்ட் தான்டா என்னைய அப்படி அலட்சியம் பண்ணிருச்சுன்னு உங்க மனசுல புகுத்திருவாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது கடன் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், பிஞ்சாமான் கீழுக்கா, பேங்கா, வீடா, காடியா எதுவா இருந்தாலும், டைரக்ட்டா சேல்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வாக்கின் பண்ணிட்டு, உங்களோட டீட்டெயில்ஸ் அங்க குடுத்துட்டு, வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, கிடைச்சா ஓகே. கிடைக்கலன்னா டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு, வாழ்க்கைய கடந்து போங்க. நன்றி.